போன வாரம் ஒரு தப்பு நடந்தது, அதுக்கான விஷயம். இந்த வாரம் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓட்டு அடிப்படையில் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்னு அவங்க பூசி மழுப்புற ஒரு காரணத்துக்கு நம்ம மண்டையை கழுவுறாங்கன்னா நம்மளா அதை நம்பினா என்ன சொல்றது? இது எப்படி பாருக்கான நியாயமாக முடியும்? அது ரெட் கார்டை ரிவோக் பண்ணுங்க, அது நியாயமாகும். கேமரா வெயிட் பண்ணது இதுதான் ரீசன் சொல்லி பண்ணுங்க, அது நியாயமாகும். எதுவுமே இல்லாமல் அது தனி இது தனி. நான் அப்பப்போ சொல்கிறதா இந்த கேமில் அன்னன்னைக்கான நியாயங்கள் அன்னன்னைக்கானது, அந்தந்த நிமிஷத்துக்கான நியாயங்கள் அந்தந்த நிமிஷத்துக்கானதுன்னா அது போன வாரம் இவங்களுக்கான நியாயம். கமருதீன் பாருக் ரெட் கார்டு கொடுத்தது. இந்த வாரம் கேம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஓட்டியில் சாண்ட்ரா வெயிட் பண்ணுறேன், இது இந்த வாரத்துக்கான நியாயம். அவ்வளோதானே தவிர இதில் பாருக்கான நியாயம் எங்கே இருக்குது எனக்கு புரியல. அதே மாதிரி அரோராவை வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் வந்து வினோத்தை வந்து அந்த காசு எடுக்க வச்சா அப்படின்னு சொல்லும்போது அது கூட அப்படி இல்லை. அதாவது அவள் டெம்ப்ட் தான் பண்ணியிருக்கா. அந்த வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். இதில் ரம்யாவை வந்துட்டு உள்ளே வந்து நீ தான் டைட்டில் வின்னர்னு நீ தான் ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்குன்னு சொன்ன கிளிப்பிங்ஸ்லாம் ட்ரெண்டாவது. அவ்வளோ ரம்யா சொல்லியுமே வந்து இது இப்படி நடந்திருக்கு, வினோத் எடுத்திருக்காரு, ஏன் எடுத்திருக்காருன்னும் போது நான் லைவ் பார்க்கல, அங்கங்கே பார்த்த கிளிப்பிங்ஸ் ஒரு வீடியோவில் அது காட்டினாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா இது பார்த்தவங்க யாரோ உண்மையாக போய் எனக்கு ஷேர் பண்ணுங்க, நான் பார்க்கல. ஆப்வியஸாக ரம்யா சொன்னதை பார்த்தேன் அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா ரம்யா எல்லார்கிட்டையுமே அதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நான் பார்க்கல. ரம்யா வந்து அரோரா கிட்டே வினோத் கிட்ட சொல்கிறாங்க, அரோரா கிட்ட சொல்கிறாங்க. இருந்த டாப் 6 எல்லார்கிட்டையுமே வந்து நீங்கள் தான் இதில் இருக்கீங்களா, ஓட்டிங்கில் இருக்கீங்க, நீங்கள் தான் வின்னர் ஆவீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சம்திங். ஸோ 6 பேர்கிட்டே அந்த மாதிரி ஒரு கேம் ஆடி இருக்காங்க. அதில் வினோத் கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. இது யார் பார்த்தீங்கன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ உள்ள வந்து ஆனால் வியானா கொஞ்சம் இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு எல்லாரும் சொன்னாலுமே அவருக்கு ஒரு பதட்டம் இருந்தது உண்மைதான், கன்ஃபியூஷன் இருந்தது உண்மைதான். அவராக போய் தான் அரோரா கிட்ட உட்காந்து பேசவும் செஞ்சார். ஸோ விக்ரம், சபரி, அரோரா, திவ்யா, அப்புறம் வந்து சாண்ட்ரா இவங்கெல்லாம் தெளிவாக இருக்க பட்சத்தில் அரோரா சொல்லிட்டே இருப்பான், எனக்கு இந்த டிடிஎஃப் கிடைக்கலன்னா வேணா நான் எடுக்க ட்ரை பண்ணியிருப்பேன், கிடைச்சதுனால நான் என்னை வந்து கை தூக்கி விட்டுருவாங்களோ, விஜய்ஸ் வந்து என்னை கை தூக்கி விட்டுருவாரோ, மக்கள் இவ்வளோ தூரம் கொண்டு வந்த மக்கள் இன்னும் வேறு ஏதாவது எனக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்களோ என்னமோன்னு எனக்கு தோணுது, அதனால் நான் எடுக்கலன்றதை தெளிவாக வினோத்துக்கிட்டையும் மற்றவங்கிட்டையும் பதிய வைக்கிறா. விக்ரம் வந்து கெமி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு லுக் குழப்பத்தில் இருந்தார், விக்ரமோ சபரியும். ஆனால் கெமி வந்தோடனே விக்ரமோ சபரியும் தெளிவாயிட்டாங்க, எனக்கு ட்ரை பண்ண. ஆனால் பிரவீன் ராஜா அதை உசுப்பேத்துவார், இவ்வளோ தூரம் வந்த நீ காசு எடுப்பியா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு சேனல் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுற இடத்துல சபரி உங்களுக்குலாம் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லும்போது அரோராக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல பெருசா. ஆனா அதே சமயத்தில் அவளை அட்டாக் பண்ணவும் இல்லை. ஏன்னா அவ வந்து விஜேஸோட ப்ராடக்ட்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அங்க கை வச்சா இங்க வலிக்கும், இங்க சுவிட்ச் போட்டா அங்க எரியுன்ற மாதிரி, இங்க அடிச்சா அங்க வலிக்கும்ன்ற மாதிரி அரோராவை யாருமே அடிக்கவே இல்லைன்றது இன்னொரு காரணம் ஆயிடுச்சு. ஆனா டைட்டில் வினர் யார் ஆகணும் அப்படின்னும் போது பிரவீன் சேனல் ப்ராடக்ட்டுக்கும் ரம்யாவுக்கு சுத்தமா ஸ்கேண்ட்ராவை பிடிக்காதுன்னு அந்த விஷயங்களோ, வியானா யாருக்குமே சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற விஷயங்களோ ஓரளவுக்கு வினோத்துக்கு பண்ணாலும் அது வினோத்துக்கு புரியல அப்படின்னும் போது வினோத்தா போய் தான் வந்து அரோரா கிட்ட கேட்கிறாரு. இதுல அரோரா வந்து தானா வந்தாலே அவ வந்து மண்டையை கழுவா உட்காந்து. ஏன்னா அதுக்கு முன்னாடி சீன் நான் பார்த்தேன், அங்கங்க கிளிப்பிங்ஸ் பார்க்கும்போது அந்த ஸ்வீட்டோ சம்திங் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டே விக்ரம் கூட்டி விட்றா, பிரவீன் கூட்டி விட்றாங்க தான் உட்காந்து பேசினா. அதுக்கப்புறம் வெளியில் விக்ரமை தனியாக கூப்பிட்டு போய் இப்போ இது எடுக்கணுமா வேணாமா, ஒரு மாதிரி வந்து என்னை இது வரைக்கும் கொண்டு வந்த மக்கள் என்னை ஓட்டு போட்டு கொண்டு வருவாங்களான்னு தெரியல எனக்கு, ஆனால் வந்து எனக்கு குழப்பமா இருக்குது சொல்லுங்க அப்படின் போது அவள் வந்து